வணக்கம். இன்னைக்கு நாம உங்க 8ஆம் வகுப்பு கணித பாட புத்தகத்துல இருக்கிற முதல் பாடம் எண்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆனா பயப்படாதீங்க, இது உங்க கணக்கு வகுப்பு மாதிரி இருக்காது. நாம கணக்கு போடுறத விட இந்த எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்க புத்தகத்திலே இருக்கிற சில ஆச்சரியங்களை தான் இன்னைக்கு அலச போறோம். நீங்க தயாரா? கண்டிப்பா. உங்க பாட புத்தகத்திலேயே சொல்ற மாதிரி எண்கள்ங்கிறது வெறும் குறி இல்ல. அது ஒரு உலக மொழி மாதிரி. நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்க அது உதவுது. இன்னைக்கு கணக்குக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாப்போமே. சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? முதல்ல இயல் எண்கள். நம்ம இயல்பா எண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றோம்? 1, 2, 3 அப்படிதானே? ஆமா, அதனாலதான் இதுக்கு பேரு இயல் எண்கள்னு சொல்றாங்க. ரொம்ப இயல்பா இருக்குல்ல? கரெக்ட். ரொம்ப அடிப்படையானது. அப்புறம் பாத்தீங்கன்னா விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்றோம்ல. அந்த பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. பேருதான் அப்படி. ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது எந்த எண்களை நம்ம A/B அப்படிங்கிற பின்ன வடிவத்துல எழுத முடியுமோ அது எல்லாமே விகிதமுறு எண்கள் தான். முக்கியமா அந்த B 0 இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓ, உதாரணத்துக்கு 34ன்னு சொல்லலாம். இல்ல முழு எண் 5 கூட விகிதமுறு எண் தான். ஏன்னா அத 5/1ன்னு எழுதலாம்ல. உங்க புத்தகத்துல கூட ஆசிரியர் மாணவர் விகிதம் 12.20 பத்தி சொல்றாங்களே, அது 120ங்கிற பின்னம்தான். அந்த விகிதம், அதாவது ரேஷியோல இருந்து தான் இந்த பேர் வருது. ஓ, அப்படியா? சரி சரி. அப்போ எல்லா எண்களையுமே இந்த மாதிரி பின்னம் வடிவத்துல எழுதிடலாமா? ஆஹா, அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எல்லா எண்களையும் அப்படியே எழுத முடியாது. என்ன சொல்றீங்க? கிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது, திரும்ப திரும்ப வராமலும் இருக்கும். அதாவது நான் டெர்மினேட்டிங் நான் ரிகரிங் டெசிமல். அட, இதுக்கு பேரு தான் விகிதமுறாய் எண்கள், இர்ரேஷனல் நம்பர்ஸ். இத பத்தி நீங்க இன்னும் மேல் வகுப்புல நிறைய படிப்பீங்க. வட்டங்கள் சம்பந்தப்பட்ட கணக்குல எல்லாம் இது வரும். ஓகே ஓகே. அடுத்து வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். ஆமா, ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்குனா வர்றது. 1 பெருக்கல் 1 1, 2 பெருக்கல் 2 4, 3 பெருக்கல் 3 9. இப்படி. உங்க புத்தகத்துல ஒரு கேள்வி இருக்கு, 49 வர்க்க எண்ணான்னு. 7 பெருக்கல் 7 49. அப்போ ஆமா, வர்க்க எண் தான். கரெக்ட். ஆனா 50 50 இல்ல. எந்த முழு எண்ணையும் அதே எண்ணால பெருக்குனா 50 வராது. சரியா சொன்னீங்க. அதுக்குதான் உங்க புத்தகத்துல 1ல இருந்து 20 வரைக்கும் வர்க்க அட்டவணையே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு தடவை பாத்துக்கலாம். சரி. இதுக்கு அப்படியே உல்டாதானே வர்க்க மூலம், ஸ்கொயர் ரூட். அதேதான். இப்ப 9 × 9 = 81னா 81ஓட வர்க்க மூலம், அதாவது ரூட் 81 9. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 3 × 3யும் 9 தான். ஆனா -3 × -3 கூட 9 தானே? ஆமால்ல, நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்போ ரூட் 9 கேட்டா 3 சொல்றதா இல்ல -3 சொல்றதா? நாம ஏன் பொதுவா 3 மட்டும் சொல்றோம்? பொதுவா கணிதத்துல இந்த ரூட் குறி இருக்குல்ல, இது முதன்மை வர்க்க மூலத்தை, அதாவது பாசிட்டிவ் மதிப்பு தான் குறிக்கும். பிரின்சிபல் ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க. அதனால ரூட் 9னா நம்ம வழக்கமா 3ன்னு தான் எடுத்துக்குவோம். சில சமயம் 2 மதிப்பும் தேவைன்னா +or- ரூட் 9 அப்படின்னு எழுதுவாங்க. ஓ, சரி சரி, இப்ப புரிஞ்சுது. ஓகே. அடுத்து கண எண்கள், கியூப் நம்பர்ஸ். ஆமா, 1 8 27 இந்த மாதிரி ஒரு எண்ணை 3 தடவை பெருக்கிறது, n கியூப். இதுலயும் ஏதாவது சுவாரஸ்யமா இருக்கா? இருக்கு. உங்க புத்தகத்திலேயே சில குறிப்புகள் இருக்கு. ஒரு வேடிக்கையான அமைப்பை கவனிச்சிங்களா? 2ல முடிகிற எண்ணோட கணம் எப்பவும் 8ல முடியும். 2³ = 8. ஆமா, அதே மாதிரி 8ல முடிகிற எண்ணோட கணம் எப்பவும் 2ல முடியும். 8³ பாருங்க, 512. 2ல முடியுதா? அடா, ஆமாம்ல. இதே மாதிரி 3க்கும் 7க்கும் ஒரு ஜோடி இருக்கு. 3³ = 27. 7ல முடியுது. 7³ = 343. 3ல முடியுது. ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இது. இது நல்லா இருக்கே. அதே பக்கத்துல இன்னொன்னு கூட இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு படிக்கும்போது. என்னது அது? முதல் சில இயல் எண்களோட கணங்களை கூட்டினா, அதாவது 1³ + 2³ + 3³ இப்படி கூட்டிக்கிட்டே போனா வர்ற மொத்த மதிப்பு எதுக்கு சமமா இருக்குமா? அந்த எண்களை சும்மா கூட்டி 1 + 2 + 3 வர்ற விடைய வர்க்கப்படுத்தினா கிடைக்கிறதுக்கு சமமா? அதாவது 1³ + 2³ + n³ = 1 + 2 + n². நம்பவே முடியல, இது எப்படி சாத்தியம்னு. ஆமாம், இது கணிதத்தோட ஒரு அழகு. இந்த மாதிரி நிறைய தொடர்புகள் ஒளிஞ்சிருக்கு. சூப்பர். சரி,
கடைசியா அடுக்குக்குறிகள் பத்தி பேசிடலாமா? எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகே, இப்போ 5 கியூப் அப்படின்னு எழுதுனா இதுல 5 வந்து அடிமானம் பேஸ், 3 வந்து அடுக்கு எக்ஸ்போனன்ட். இதுக்கு அர்த்தம் 5 3 தடவை பெருக்கணும். 5x 5x 5. பெரிய எண்களை எல்லாம் சுருக்கமா எழுத இது ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதாவது எந்த எண்ணோட அடுக்கு 0 இருந்தாலும் அதோட மதிப்பு எப்பவுமே 1 தான். எந்த எண்ணுக்குமேவா? 0 தவிர. 0க்கு அடுக்கு 0 வரையறுக்கப்படவில்லை. ஆனா மத்த எந்த எண்ணுக்கு பவர்ல 0 போட்டாலும் a raised to 0 is equal to 1. இது ரொம்ப அடிப்படை விதி. ஓகே. ஆக நாம பார்த்த இந்த முதல் அத்தியாயத்திலேயே வெறும் கணக்குகள் இல்லாம இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வடிவங்கள், தொடர்புகள், சில சுவாரஸ்யமான உண்மைகள்னு நிறைய. பூவோட இதழ்கள்ல, மரக்கிளைகள் பிரியற விதத்துல, இல்ல ஒரு தேன்கூட்டோட அமைப்புல கூட கணிதம் ஒளிஞ்சிருக்கும். சரி, அப்போ இறுதியா நேயர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க யோசிக்கிறதுக்காக, உங்க புத்தகத்துல பை பத்தி பேசுறாங்க இல்லையா? பை வட்டத்தோட சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் உள்ள விகிதம். ஆமா. நம்ம கணக்கு போட தோராயமா 22/7 இல்ல 3.14ன்னு பயன்படுத்துறோம். ஆனா அதோட உண்மையான மதிப்பு முடிவே இல்லாம எந்த வரிசையும் திரும்ப வராம போய்கிட்டே இருக்கிற ஒரு விகிதமுறா எண்ணு இப்ப பார்த்தோம். ஆமா. அப்போ யோசிச்சு பாருங்க, பையோட மதிப்பை நம்மால முழுமையா துல்லியமா எழுதவே முடியாதுன்னா ஒரு வட்டத்தோட சுற்றளவையோ இல்ல பரப்பளவையோ நாம எப்படி கச்சிதமா எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியும்? இது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அடுத்த அலசலில் சந்திப்போம்.